சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டுமே காலத்தை கடந்து நிற்கும். ஆம், 70களின் ஒரு குடும்பத்தின் வறுமைக்காக ஒரு பெண் தவறான பாதைக்கு தள்ளப்படுகிறாள் என்ற கதையை சொல்வதே பெரிய சவாலான காரியம். அதை மிக துணிச்சலாக திரையில் சொன்னவர் கே. பாலச்சந்தர். இந்த படம் வெளியான போது பல தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் கே. பாலச்சந்தர் அதை ஒரு சமூக கண்ணாடியாக பார்த்தார். இந்த கதைக்கு மிக முக்கியமான பலம் அதன் வசனங்களும் பாடல்களும் தான். ஒரு பெண்ணின் மனப்போராட்டம், குடும்பத்தின் மீதான பாசம், ஏழ்மையின் கொடுமை, இத்தனையும் இந்த படத்தின் ஒவ்வொரு பாடலிலும் வெளிப்பட வேண்டும். அதற்கு கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் இவ்வளவு ஆழமாக எழுத முடியும்? படத்தின் ஒவ்வொரு காட்சிக்கும் அந்த பெண்ணின் அந்தரங்க வலியையும் வெளிப்படையான துயரத்தையும் கண்ணதாசன் வரிகளாகச் சொன்னார். ஆம், இந்த படத்தில் வரும் பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல. அவை அந்த கதாபாத்திரத்தின் நாட்குறிப்புகள். தர்மம் தலைகாக்கும் என்ற பழைய தத்துவத்தை உடைத்தது. பசி வந்திட பத்தினித்தன்மை போகுமோ என்ற கேள்வியை அந்த படம் கேட்டது. கண்ணதாசன் கதையின் நாயகி சந்திக்கும் அந்த வழியை மிக மென்மையாக ஆனால் ஆழமாக பதிவு செய்தார். ஒரு கவிஞனாக கண்ணதாசன் அந்த பெண்ணை விமர்சிக்கவில்லை. மாறாக அவளை ஒரு இரையாக பார்க்கும் சமூகத்தின் மீதுதான் தன் விமர்சனத்தை முன்வைத்தார். ஒரு பாடல் எழுதும்போது அது வெறும் மெட்டிற்கு பொருந்தும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அது அந்த படத்தின் ஒட்டுமொத்த கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஆம், கண்ணதாசனின் வரிகள் ஒரு கவசமாக அமைந்தன. கே. பாலச்சந்தர் மற்றும் கண்ணதாசன் கூட்டணி ஒரு வணிக ரீதியான கூட்டணி அல்ல. அது ஒரு கலைப்பிணைப்பு. பாலச்சந்தரின் திரைக்கதையில் இருக்கும் அந்த புதிய கோணத்தை கண்ணதாசன் தன் வரிகளில் மிக எளிதாக புரிந்து கொள்வார். அரங்கேற்றம் போன்ற படங்களில் கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வசனங்களே விட பாடல்களே அதிகம் உதவின. இன்றைய நவீன சினிமாக்களில் கூட இப்படி ஒரு செய்தி வந்ததல்ல. இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அந்த பாடல்களும் அந்த திரைக்கதையும் இன்றும் ஒரு அங்கமாக இருப்பதற்கு அந்த கலைஞர்கள் காட்டிய அந்த நேர்மைதான் காரணம். சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது மாற்றங்களுக்கான கருவி. அரங்கேற்றம் திரைப்படம் ஒரு மாற்றத்திற்கான கருவியாக இருந்தது. கே. பாலச்சந்தரின் இயக்கமும் கண்ணதாசனின் கவிதைத்துவமும் சேர்ந்து உருவாக்கிய அந்த திரைப்படம் இன்றும் ஒரு அங்கமாக மக்கள் மனதில் நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றது. ஆம், பெண்ணின் வழியைச் சொல்லும் பல இயக்குனர்கள் இந்த அரங்கேற்றம் பாணியை உதாரணமாக கொள்கிறார்கள். இது போன்ற படங்கள் இன்றைய சினிமாக்களில் வருவதில்லை. ஆனால் அன்று இந்த படம் பெரும் எதிர்ப்பை மீறி பெரும் தத்துவங்கள், பெரும் விமர்சனங்களுக்கிடையே மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடித்தது. அதற்கு காரணம் கண்ணதாசனும் கே. பாலச்சந்தரும் தான். ஆம், ஒரு சில படங்கள் மட்டுமே காலத்தால் கடந்து நிற்கும். கே. பாலச்சந்தர் மற்றும் கண்ணதாசன் கூட்டணி உங்களுக்கு பிடிக்குமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஆதரவு தாருங்கள். நாளை சந்திப்போம்.